எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சோயா கட்லெட் செய்ய போகிறேன். இப்போ இப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு சோயா எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் சுடு தண்ணி சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். பத்து நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பச்சை தண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்முடைய சோயா சேர்த்துடலாம், அரைச்சி வச்சது. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படி போதும். அவ்வளோதான். இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது உடச்சிக்கலாம். நம்ம உடச்சி விட்டுடலாம். இப்போ உடச்சி விட்ட உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். எல்லாம் நல்லா நம்ம இப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் நல்லா இப்போ ஒன்று எடுத்து நம்ம இப்படி டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி இப்படி எடுத்துடலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். கை நல்லா துடைச்சிக்கலாம். கை ஈரம் இல்லாத துடைச்சிட்டு நல்லா மேலெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம திருப்பி விடலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் ஃபுல்லாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததையும் எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.